அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் சிக்கிய 42,000 குவைத்திகள். துணை பிரதமரின் அதிரடி நடவடிக்கை. குவைத்தில் இனி யாரும் தப்பிக்க முடியாது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து போலி விசாவில் குவைத் வந்தவர்களுக்கு பெரிய ஆப்பு. இனி புதிய விசாவில் குவைத் வர தடை. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஃபர்வனே மற்றும் ஷ்வேக் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து. அடுத்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. அடுத்து விசிட் விசா தொடர்பான முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் குவைத்தை ஒரு பாதுகாப்பான நாடாகவும் குறிப்பாக குவைத்தில் ஒரிஜினல் குவைத்திகள் மட்டும் குவைத்தி குடிமை பெற்றிருக்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக கடந்த 6 மாதங்களில் மட்டும் சுமார் 42,000 குவைத்திகள் தங்களின் குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை இழந்துள்ளார்கள். குவைத்தை பொறுத்த வரைக்கும் 42,000 பேருடைய குவைத்தி குடிமை பறிக்கப்பட்டது என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. குவைத்தை தற்போதைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 49,98,989 பேர், அதாவது கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க. இதில் வெளிநாட்டவர்கள் சுமார் 34 லட்சம் பேர், குவைத்திகள் 16 லட்சம் பேர். இந்த 16 லட்சம் பேர் குவைத்திகளில் யாரெல்லாம் டூப்ளிகேட் பிறப்பு சான்றிதழ் மற்றும் கோல்மால் செய்து குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை பெற்றார்கள் என கண்டறிந்து குவைத்தி குடிமை பறிக்கப்பட்டு வருவதாக டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் அல்ராய் செய்தி நிறுவனத்தின் தொலைக்காட்சி பேட்டியின் போது தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத்தி குடிமை போலியாக பெற்றவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை பாதுகாப்பு காரணமாக குறிப்பிட முடியாது எனவும் துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்குது. அது என்னன்னா, அஸ்லி குவைத்திக்கு பிறந்தவர்கள் மட்டும்தான் குவைத்தி குடிமை பெற்றிருக்க முடியும், குவைத்திகளாக குவைத்தில் இருக்க முடியும். இதற்காக தான் குவைத்தில் முக்கியமாக பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் கட்டாயம் என கொண்டு வரப்பட்டது. இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸ் கொண்டு வரப்பட்டதிலிருந்து 42,000 போலி குவைத்திகள் மட்டும் சிக்கவில்லை. போலி விசாவில் ஃபேக் ஸ்டாம்பிங்கோட குவைத்தில் நுழைந்தவர்கள் என ஏராளமானவர்கள் குவைத் காவல்துறை கண்டறிந்து கைது செய்துள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் தாங்க. முன்பெல்லாம் ஹாதி விசா, பேப்பர் விசா வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஆல் டைப்ஸ் ஆஃப் குவைத் விசா எல்லாமே QR கோடோட PDFல தான் வருது. குவைத்திற்குள் இல்லீகலாக நுழைந்தவர்கள் மற்றும் இல்லீகலாக வசிப்பவர்கள் இனி யாரும் ரொம்ப நாளைக்கு சுதந்திரமாக சுற்ற முடியாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. அதே போல இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது குவைத்திற்குள் ஃபேக் விசா ஸ்டாம்பிங்கோட புஷிங்கில் யாரெல்லாம் குவைத்திற்கு வந்தீர்களோ நீங்கள் உங்களுடைய விசா கேன்சல் செஞ்சுட்டு ஊருக்கு போனால் மீண்டும் உங்களால் அதே பாஸ்போர்ட்டில் புதிய விசாவில் குவைத் வர முடியாது. ஏன்னா இந்தியா மற்றும் இலங்கையில் இருக்கும் குவைத் எம்பசி உங்கள் பாஸ்போர்ட்டில் உள்ள பழைய விசா ஸ்டாம்பிங்கும் செக் பண்ணுறாங்க. அதில் ஏற்கனவே நீங்கள் குவைத்திற்குள் போனது ஃபேக் விசா ஸ்டாம்பிங்னு தெரிய வந்தால் உங்களுக்கு புது விசாவில் ஸ்டாம்பிங் பண்ண மாட்டாங்க. அதனால் குவைத்திற்கு புஷிங்கில் போகாதீங்க. லீகலாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட குவைத்துக்கு போங்க. இந்த மிக முக்கியமான தகவலை லாஸ்ட் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் தீப்பிடித்துள்ளது. ஒன்று ஷ்வேக் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் உள்ள ஒரு கடையில், இன்னொரு ஒரு மினி பஸ் ஃபர்வனே ஏரியாவில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. தகவல் அறிந்த உடனே விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீ அணைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமோ காயமோ யாருக்கும் ஏற்படவில்லை. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாருங்க. ப்ரோ, குவைத்தில் விசிட் விசா ஒரு மாதத்துக்கு பதிலாக 3 மாதம் அதிகரிச்சதா சில மாதங்களுக்கு முன்பு செய்தி வெளியானது. உண்மையிலே இப்போ குவைத் விசிட் விசா 3 மாதம் கொடுக்குறாங்களா ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ஆமாங்க, குவைத்துடைய முன்னணி செய்தித்தாள்கள் அனைத்திலும் குவைத் விசா ஒரு மாதத்துக்கு பதிலாக 3 மாதம்னு அறிவிப்பு வெளியானது. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது விசிட் விசா 3 மாதம் வழங்கப்பட்டிருந்தா உங்களோட தகவலை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் ஆங்காங்கே வழிப்பறி வாகன திருட்டு சம்பவங்கள் நடந்து தான் இருக்கு. அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. இப்போ தைமா காவல்துறை 2 பேரை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது பல வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் ஈடுபட்டு இருந்தது தெரிய வந்துள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க வாகனத்தை நிப்பாட்டிட்டு போகும்போது காரை லாக் பண்ணிட்டு போங்க. பணம், மொபைல் ஃபோன் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை காரில் தெரியும்படி வச்சுட்டு போயிடாதீங்க. கவனமாக இருங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,200 ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 52 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 46 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 79 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 37 குவைத் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $950 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 846 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 369 ஃபில்ஸாக உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.